நீயே கெடுக்கலாமா? இங்கே பாரு, உங்களுக்கு யாருக்கா உதவினா என்னை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பாருங்க, புரியுதா? உங்கள் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், சாப்பாடு கஷ்டமாக இருக்குது, வீட்டுக்கார தொந்தரவாக இருக்குது, என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் என் ஸ்டேஷனில் வந்து என்னை பார்க்கலாம். 24 மணி நேரம் உங்களுக்காக எங்கள் ஸ்டேஷன் கதவு திறந்துருக்கும். ஓகே? ஆனால் தயவு செய்து ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், உங்கள் வீட்டு பிள்ளைகளை எந்த பிள்ளைகளையுமே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க. இப்போல்லாம் 5 வேளை முட்டை போடுறாங்க, 5 நாளைக்கு முட்டை, 2 வேளை பயிர், 3 வேளை சாப்பாடு இலவச. நான் யார் கையில காலில் விழுந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், புரியுதா? உண்மையை சொல்றேன், சத்தியமா சொல்றேன். இந்த பிள்ளைலாம் படிக்க அனுப்புமா. இந்த பிள்ளை நாளைக்கு வளர்ந்து ஒன்னே வேலை வரும்போது ஒன்னே கேட்கும், என்னையும் படிக்க அனுப்பிச்சிருக்கலாம்மா, என்னை ஏமா படிக்க அனுப்பல அப்படின்னு. தயவுசெய்து அனுப்பு, புரியுதா? உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் இன்னொன்னு சொல்லிட்டேன், சர்வ சிக்ஷான் அபியான் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு, SSCAன்னு சொல்லுவாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம், இது புரியுதா? 14 வயசு வரைக்கும் குழந்தைய கட்டாய கல்வி கேட்கணும்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு. அதான் நீங்க அனுப்பலைன்னா அதுல குழந்தைங்க கிடையாது அக்யூஸ்டு, அவங்க அப்பா அம்மா தான் அக்யூஸ்டு. யார் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலையோ அவங்க தான் அக்யூஸ்டு. நான் விடவே மாட்டேன் இந்த விஷயத்த, குழந்தைங்க விஷயத்துல நான் விடவே மாட்டேன். தப்பு பண்றவனை கூட விட்டுருவேன், ஒரு திருடனை கூட விட்டுருவேன், கொலகாரனை கூட விட்டுருவேன். ஏன்னா அவனை இன்னைக்கு இல்லாத நாளைக்கு பிடிச்சிருவேன். இது வந்து ஒரு குழந்தைக்கு விஷம் ஊத்துற மாதிரி, பின்னாடி சமுதாயத்தை கருவு இருக்கிற மாதிரி பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பாமல் இருக்கிறது. தயவு செய்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு. தப்பான ஒரு மூட நம்பிக்கையில் மாட்டிக்காதீங்க, புரியுதா? உனக்கு என்ன உதவினாலும் ஸ்டேஷனில் வந்து பாரு. இங்கேருந்து கூப்பிட்டா கூட ஸ்டேஷனில் சத்தம் கேட்கும், புரியுதா? ஸ்கூலுக்கு அனுப்பு, கலைப்பிடு. நல்ல சார், அவங்க ஆயா தான் சமைக்கிறாங்க. இந்துமதியே ஸ்கூலுக்கு அனுப்பிவிடு, கிளம்பு.